வைக்கப்பட மாட்டேன், என் முகம் செத்து போகாது என்று சொன்னால் நம் தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆபிரகாமை செய்திருக்கிற கர்த்தர் மீட்டுக் கொண்டு யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவது இனி இதுவரைக்கும் நடந்தது வேறு, இனி இந்த 6 மாதம் நடப்பது வேறு. ஆமென் சொல்லுங்க. கடந்த 6 மாதம் நடந்தது வேறுங்க, இனி இந்த 6 மாதம் நடக்க போவது வேறு. வெட்கப்படுவது உங்க வாழ்க்கையில எந்த விதத்துல என்ன பண்ண மாட்டீங்க, இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. தேவன் இந்த ஆண்டிலே இந்த 6 மாதத்திலே ஒரு திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்க ஜெபிக்கின்ற ஒரு ஜெப வீரராக சபையிலே அழைத்திருக்கிறார். சரிங்களா? அதனால் நம் வாழ்க்கையிலே நாம் அந்த அனுபவத்தில் போகும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் என் கரங்களின் செயலாகிய அதுங்க யாருடைய செயலாக நீங்க மாறணும்? கர்த்தருடைய செயலாக மாறணும். யாருடைய செயலாக மாற வேண்டும்னா கர்த்தருடைய செயலாக, the work of my hand, அதுங்க தேவனுடைய செயலாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மாறணும். ஆமென் சொல்லுங்க. யார் செயலாக மாறணும்? நீங்க கர்த்தருடைய செயலாக. கர்த்தர் செயல்பட யோசிக்கிறார், அவருடைய மைண்ட்ல வந்தது யாராக இருக்கணும்? அந்த இடத்துல நான் தான் இருக்கணும். யார் இருக்கணும்? அவர் யோசிக்கிறார். தாவீதை யோசிக்கிறார். சவுலை தேவன் தள்ளிவிட்ட உடனே தாவீதை யோசிக்கிறார், அவன் செயலாக மாற வேண்டும் என்று யோசிக்கிறார். காரணம் என்ன? மீட்கப்பட்டவர்கள் வம்சத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வெட்கப்படவோ என் முகம் செத்து போக விரும்பும். காரணம் என்ன? அவருடைய செயல். யாருடைய செயல்? நீங்க அவருடைய செயல். நீங்க அவருடைய செயலாக மாறணும். ஞாயிற்றுக்கிழமையா நீங்கள் யாருடைய செயலாக மாற வேண்டும்? அவர் செயல்பட உங்களை எழுப்புறாரு. எழுந்துக்கணும். என்ன பண்ணீங்க? எழுந்துக்கணும். இல்ல தூக்கம் வருது, தூங்கினா முடிஞ்சு போச்சு. எழுப்பும் போது என்ன பண்ணீங்க? தூங்கிட்டீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்க. சபை கூடுதலை விட்டு விட்டால் நீங்கள் தோற்கப்படுவீர்கள். அவர் செயல். நீங்கள் ஆலயத்துக்கு வருவது யாருடைய செயலாக மாற வேண்டும்? தேவன் எழுப்பு. என்ன பண்ணணுமோ தேவன் நம்மை அவர் செயல்படத்தான் இந்த ஜெப கூடுகை என்கிற ஒரு காரியத்தை ஏவினார். அவர் செயல் இது. என்னுடைய செயல் கிடையாது. இது நிச்சயமாகவே 6 மாதத்துல பெரிய மாற்றங்கள் நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் நம்மை மீட்டெடுத்த நோக்கம் என்ன? இந்த 6 மாதங்கள் எவ்வளவு பேசி நம்ம வாழ்ந்தாங்க, அதுக்காக அதை உருவாக்கணும். இல்ல ஒரு ஜெபம். இந்த ஜெபத்துக்கு யாரா பண்ணீங்க? உங்கள் கரத்திலே இந்த ஜெபத்துடைய காரியங்களை கொடுத்திருக்கிறபடினாலே உங்கள் ஜெபத்தின் மூலமாக அநேக மாற்றங்களை கொடுப்பார். உங்கள் ஜெபத்தின் மூலமாக தலைவர்களை ரட்சிப்பார். உங்கள் ஜெபத்தின் மூலமாக நடிகளை சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க. முடியாது சொல்லுங்க. எல்லாருமே ஆத்துமா தான் தேவன். என்னதுங்க? நமக்கு இருந்தா சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், அந்த ஸ்டார், இந்த ஸ்டார். தேவனுடைய பார்வைக்கு எல்லாமே யாருங்க? ஆத்துமா. யாருதான்? ஆத்துமாதான். அதனால் நான் யாராய் மாற வேண்டும்? தேவனுடைய செய்கையாய் மாற வேண்டும். எடுத்து வாசிங்க. ஏசாயா புத்தகம் 64ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தாவே 64:8 படி. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் கல்லிமண், நீர் எங்களை உருவாக்கினவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. உம்முடைய கரத்தின் கிரியை. நாங்கள் அனைவரும் யாருடைய கிரியை? உம்முடைய கரத்துக்கு வேண்டிய உம்முடைய கரத்துடைய வேலை. நாங்கள் யாருங்க? யாரை கொண்டு வேலை செய்ய போகிறார் தேவன்? யாரை கொண்டுங்க? ஊரை கொண்டா, அவங்கள கொண்டா, இவங்களை கொண்டா? யாரை கொண்டு சொல்லுங்க. உங்கள் ஜெபத்தினால் தான் மாற்றங்கள் வரும். உங்கள் ஜெபத்தினால் தான் அற்புதங்கள் வரும். உங்கள் ஜெபத்தினால் தான் அதிசயங்கள் வரும். கடந்த நாட்களிலே ஒரு அரசாங்க வேலையிலிருந்து ஒரு சகோதரியும் ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணுன்ற ஒரு லெவல் போயிட்டாங்க. அவங்க ரொம்ப சோர்ந்துட்டாங்க. அவர் மேல அந்த பழி வாங்கும்படியான ஒரு எண்ணத்தோடு கூட ஏஜிஎம்மா இருக்கிறாங்க இந்த அரசாங்கத்தில். இன்னொரு பெரிய ஆபீசராக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் மாத்திரம் அவர் கூப்பிட்டு பேசுறாங்க. நீங்க திருச்சி தானே உங்களுடைய ஊரு, நான் பண்ணுங்க, உங்களுக்கு திருச்சி நான் பண்ண டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவர் சொல்ல இல்லைங்க, நாங்கள் எங்கேயோ செட்டில் ஆகிட்டோம். இன்னொரு சகோதரியை பார்த்து இந்த இடத்துக்கு நீங்க போக. அந்த லெவலில் அவங்க அப்படியே சோர்ந்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு நான் பண்ணி எழுதி வச்சிருக்கிறோம். ஜெபிக்க ஆரம்பிச்சு நான் சொன்னேன், எதுவும் ஆகாது என்று சொல்லி கர்த்தர் அவளுக்கு அற்புதம் செய்தார். உங்கள் செய்கை மூலமாக அநேகருக்கு அற்புதம். உங்கள் செயல்கள் மூலமாக அநேகருக்கு சுகம். உங்கள் செயல்கள் மூலமாக அநேகருக்கு சமாதானம். உங்கள் செயல்கள் மூலமாக அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்க தேவன் உங்களைத்தான் செயல்படுத்த விரும்புகிறார். அந்த வாசியம் மறுபடியுமாக
இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, தாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது நாங்கள் யார்? நாங்கள் ஒரு களிமண். நாம் யார்? நாம் தேவ பார்வையில் விசேஷமானவனாக இருந்தாலும் கூட தேவன் செயல்படும்படியாய் விரும்புகிறபடியினாலே நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நாங்கள் அனைவரும் உடைய கரத்தின் கிரியைகள். யாருங்க நாங்கள் அனைவரும் யார் தான்? உங்களுடைய கரத்தின் கிரியைகளாய் மாற ஒப்பு கொடுக்கிறேன். என்ன பயன்படுத்துங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் பயன்பட்டால்தான் சபைக்கு பயன், நீங்கள் பயன்பட்டால்தான் சமுதாயத்துக்கு பயன், நீங்கள் பயன்பட்டால்தான் உங்கள் உறவினர்களுக்கு பயன். உங்கள் அதற்காக தான் தேவன் நினைச்சார். குடும்பமா நல்லா இருக்கணும், நல்லதா இருப்பீங்க. உங்களுக்கு கொடுத்த குழந்தைகள் இதற்காக, தேவனுக்காக வளர்ப்பதற்காக. யாருக்காக? வம்சத்தை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறாங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் எதற்கு? நீங்க கொஞ்சீங்க, அதை குறிச்சு பேசுங்க, நல்லா இருக்கு. குழந்தை கொஞ்சுவதெல்லாம் தவறு கிடையாது. தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவா இருக்கிறபடினாலே அவருடைய கரத்தின் கிரிகள் மூலமாக உங்க குழந்தைகளை யாருக்காக வளர்க்கணும்? யாருக்காக வளர்க்கணும்? உங்களுடைய வேலை சொல்கிறது, உங்களுடைய முதல் பலன் யாருக்குரியதுங்க? குழந்தைங்க கூட யாருக்குரியது? பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குரியது. அதுக்கு கர்த்தருக்குன்னு ஒரு பிள்ளையை கொடுக்கணும், கர்த்தருக்குன்னு உங்கள் குழந்தையை வளர்க்கணும். இதெல்லாம் யாருடைய கிரியை? கர்த்தருடைய கிரியை. அதற்காக தான் அழைத்திருக்கிறார். நம்ம உல்லாசமாக உலக ரீதியான அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கல, அதுக்காக அழைக்கல. நீங்க மாதத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு வந்து திருவிருந்து பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கல. உங்களை அழைத்த நோக்கம் என்ன? அனுதினமும் தேவனை ஆராதிக்க வேண்டும். வாரந்தோறும் தேவ சமூகத்தில் வந்து ஆவிகளின் தேவனை ஆராதிக்கணும், அவரோட பழகணும். அதுதான் அவருடைய கரத்தின் கிரியை. அவருடைய கரம் எதற்கு? அவருக்காக நாம் உருவாக வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும், அவருக்காக ஜீவன் இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய கிரியை. நான் களிமண் தான். நான் தான் அவருடைய பார்வைக்கு நம்மை விட விசேஷமான ஞானமுள்ள மக்கள் வெளியே இருக்கிறாங்க, தெரியுங்களா? நம்மை விட பக்தி உள்ள மக்கள் வெளியே இருக்கிறாங்க, தெரியுங்களா? வெளியே எவ்வளவு பக்தி உள்ள மக்கள் இருக்கிறாங்க, நம்மை விட பண்புள்ள மக்கள் இருக்கிறாங்க, நம்மை விட நல்ல தன்மை உள்ள மக்கள் இருக்கிறாங்க, என்னை விட எவ்வளவு மேன்மையான மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த களிமண்ணை அவருடைய கரத்தின் கிரியையாக மாற்ற அழைத்திருக்கிறார். ஆபிரகாம் மீட்கப்பட்டவர்கள், நான் மீட்கப்பட்டவன். நான் தேவனுக்காக மீட்கப்பட்டவன். என் வம்சம், என் சந்ததி யாருக்காக மீட்கப்பட்டது? ஆபிரகாம் தன் மகனாய் ஈசாக்குக்கு தேவனை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறார். ஈசாக்கு யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் சொல்லிக்கொண்டே வருகிறார். சந்ததி சந்ததியாக தேவனை குறித்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். பிள்ளைகள் அறிகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் விட்டுடாதீங்க, உங்க குழந்தைகள் பண்ணாதீங்க, விட்டுடாதீங்க. பிள்ளைகளை வைராக்கியமா நீங்க வளர்த்து கூட பாவத்துக்குள்ள விடுறாங்கல்ல, விட்டுட்டா யோசித்து பாருங்க. கர்த்தர் கூட இருக்க வேண்டும், உங்களோடும் உங்கள் வம்சத்தோடும் கூட இருக்கணும். அதில் படிக்க தொடர்ந்தது. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் என்னை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. பாருங்க, நம்முடைய கர்த்தர் ஆண்டவர் நம்முடைய கரத்தின் கிரியையா. இனிமேல் என்ன பண்ண? கோபம் கொள்ளாது. என்ன பண்ணாதீங்க, நாங்க செயல்படுறோம். யாருக்காக செயல்படுகிறோம்? உமக்காக வாழ்றையா. இந்த குடும்பத்தை உமக்காக நடத்துகிறோம் என்று நம்ம செய்யும்படியாக ஒப்புக்கொடுங்க. காரணம் என்ன? அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆபிரகாமை அழைத்து செய்தார். ஆபிரகாமுக்குள்ளாக அவருடைய கிரியை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஆபிரகாம் தான் உலகத்தில் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன். அவன் மூலமாக தான் ஒரு சந்ததியை உருவாக்கினார். அந்த சந்ததி தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்தபடியினாலே அவர் வாழ்க்கையை கிரியை செய்ய அனுமதிங்க. இந்த வாரம் ஒரு பெரிய சர்ச் அங்க போயிட்டு ஒரு வசனம் வாங்க போனேன். வசந்தம் வாங்கிட்டு அந்த ரிசப்ஷன் இருக்கிற சிஸ்டர் கிட்ட போயிட்டு அந்த கிஃப்ட் பண்ணுங்கன்னா அவங்க இல்லைங்க பேப்பர் இல்லை அப்படின்ட்டாங்க, வாங்கினாங்க. சரிட்டு பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஃபோன் கால் வர ஜெபிக்கிறாங்க. ஆனால் மூக்குத்தி போட்டுக்கிறாங்க. பெரிய சபையில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுங்கிறாங்க? எனக்கு ஒரு மாதிரி அதுக்கு உலக மனுஷனை போலவே இருந்தா அதுக்கு நம்ம சர்ச்சில் பூ எல்லாம் வச்சுட்டு வரீங்க, இதெல்லாம் மாத்திக்கீங்க. இதெல்லாம்
மீட்கப்பட்டிருந்தால் நான் எப்படி வந்தேங்க? வெறுமையான ஆத்மாவோடு வந்து தேவனை ஆராதிக்கிறேன். அதுக்கு அவன் யோசனை, அவ்வளவு பெரிய சபை, பிரபலமான சபை, ஆனால் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த செயல் மூலமாக அவங்க பண்ணிட்டாங்கன்னா அந்த கிஃப்ட் பேப்பர் இல்லைன்ட்டாங்க. ஒரு தம்பி வந்தாப்புல, ஒரு வாலிப தம்பி நம்மள வைக்கணும் வந்தாப்புல, அவரை கேட்டவன் என்ன பண்ணுங்க, உள்ள பீரோல பண்ணுங்க, அதுக்கு கிஃப்ட் பேக் என்ன பண்ணுங்க, அந்த பேப்பர் எடுத்து கிஃப்ட் பண்ண பாருங்க. ஜெபிக்கிற அந்த அந்த காரியத்தை அந்த சபை கொடுத்திருக்கிறது. ஆனால் அவருடைய செயலுக்கு காரணம் என்ன? தேவனுடைய பிரியம் என்ன, தேவனுடைய சித்தம் என்னவென்று அறியாம அவங்க இருக்கிறாங்க. அதை புரிய வைக்காத ஒரு திருச்சபை. நான் தவறல்ல, தேவ பிரசன்னம் இருக்கின்ற ஒரு சபை. அது எப்படி விசாரிச்சு எப்படி தெரியலாம்? அதுக்கு அவ்வளவு அவங்க ஜெபிக்கிறாங்க. என்ன அவர் போன் கால் வந்து அந்த போன் வர சொன்னாங்க, சிஸ்டருடைய கணவருக்கு ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய கணவர் உங்க மூக்குத்தி கழுத்துக்கு என்ன பண்ணுங்க, மீட்கப்படுது. என்ன பண்றாங்க? பூவை வெறுக்க அவங்க என்ன பண்ண, அதுல இருந்து மீட்க சொல்லுங்க. நீங்க வெளியில என்ன பண்ணுங்க, ஒரு 10 முழம் கூட பூ வச்சுங்க. என்னதுக்கு? ஆனா சபைக்கு என்ன பண்ணாதீங்க, நீங்க சொல்லுங்க. ஆரம்ப நாட்கள்ல வந்து என்னுடைய மனைவி வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க, டேனி இருக்காப்புல. அது அப்போ வெறித்தனமா இருக்குங்க. பார்த்து ரொம்ப அழகா என்ன பண்ணாங்க, கிறிஸ்டியா அவங்க வயசுடைய அம்மா ரொம்ப அழகா என்ன பண்ணாங்க, அந்த நிறைய முடி இருக்கும், ரோஸ்லாம் ஒரு மாதிரி என்ன பண்ணாங்க வச்சு அழகா சிம்பிளா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு மல்லிப்பூ ரோஸ், ஒரு மல்லிப்பூ ரோஸ் என்ன பண்ணாங்க அழகா வச்சிருக்காங்க. நான் பார்த்து என்ன பண்ண, அந்த வெறித்தனம் அடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, அடிச்சு நத்தமா வந்துச்சு நம்மளுக்கு. யோசிச்சு பார்த்தேன், அன்னைக்கு ஒரு வெறித்தனம் அடிக்கிற அளவுக்கு ஒரு வெறித்தனம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க, மாற ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது பாருங்க. தேவன் விரும்புவது என்ன? ஆனால் அவருடைய கரத்தின் கிரியை அல்லவா. உலகத்தை போலவே நான் இருந்தால், உலகத்தை போலவே நீங்க வெளியே என்ன பண்ணுங்க, நீங்க ஓரளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய திருச்சபை ஏசிய சபை ஐயா அந்த ஐயா எடுத்துட்டாங்க. அப்போ அவங்க திருமணம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த திருமண மணவாளன் ஒயிட்ல இருப்பாரு, மணவாட்டி என்ன பண்ணுவாங்க, ஜுவல்ஸ் இருக்காது. அவர் என்ன பண்ண வந்து என்ன பண்ண ஜெபம் பண்ணி அந்த அவங்கள அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிடுவாரு. ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா அதுக்கு மாத்திக்க என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை ஒரு மாதிரி இருப்பாரு, பொண்ணு ஒரு மாதிரி இருக்கும். அப்படி அவர் எதுக்கு எப்படி இருந்தாங்க, அவங்க எதுக்கு எப்படி இருந்தாங்க, அவர் எதுக்கு அவ்வளவு ஒரு வெண்மையா இருந்தாங்க. அவரும் அப்படி யோசிச்சிருப்பாரு. நான் அது மாதிரி திருமணங்களை பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுங்க அது 10 ஒரு போன இருக்கும். அதுங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனை. அவருடைய கரத்தின் கிரியைங்க, நம்ம அவருடைய கரத்தின் கிரியை. அதனால் இனி ஒரு நாட்களிலே நாம் யாருடைய செயலா இருக்க வேண்டும்? தேவ செயல், தேவனுக்காக செயல்படுங்க. கர்த்தர் யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருங்க. இந்த ஆண்டு அவர் செயல்பட ஆரம்பிக்க போகிறார். நாமும் அவருக்காக செயல்பட வேண்டும். சாக்கு போக்கு சொல்வது, அவருடைய காரியத்துக்காக உங்களுடைய பணத்தை கிரயம் செய்வது என்ன பண்ண யோசிக்காதீங்க. அவருக்காக எதை செய்யணும் யோசிக்காதீங்க, எதை யோசிக்காதீங்க. கண்மூடித்தனமாக தேவனுக்கென்று நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய மீட்கும் மீட்டாக நாம் தேவனுக்கு வசனம் சும்மா வந்து போவதற்காகவா? இந்த வசனத்துக்கு அப்படியே இருக்க போன வருஷத்திலிருந்து நம் நம்பிக்கை தேவன் சொந்த ஸ்தலத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால எடுக்கல கொடுக்கிற வரைக்கும் இந்த வசனம் இருக்குன்னா இருக்கு. காரணம் என்ன? வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். நான் அவருடைய கரத்தின் கிரியை மாறணும், நான் மீட்கப்படணும். இனி விளக்குள் இருக்கிற காரியம் எல்லாம் மாற்ற விரும்புகிறபடினாலே நம் வாழ்க்கையிலே அவருடைய கரத்தின், நீங்க தான் அவருடைய கரத்தின் கிரியை. அதுக்கு கெட்டு போன அந்த களிமண்ணை செய்தான் மறுபடியுமாக தன் பார்வைக்கு சரியாக அந்த பொய்யவன் செய்தான், அதை வணைந்து ஒரு பாத்திரமாய் உருவாக்கினான். அதுபோல உங்களை தேவன் செய்கிறார். இந்த 6 மாதங்கள் அவருக்கு பிரியமான பாத்திரமாய் மாற்ற அழைத்திருக்கிறார். இனி உங்களுடைய என்ன பண்ணாதீங்க, நீங்க சூழ்நிலை எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன சொல்றீங்க நீங்க? சூழ்நிலை என்ன பண்ணுங்க, அந்த சூழ்நிலை எல்லாம் மேற்கொண்டு வந்துதான் பாருங்க இந்த 6 மாசம். ஆமேன்னு சொல்லுங்க. இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த 6 மாசம் நடக்க போதா? நடக்கும். வசன பிரகாரமாக வாழ்ந்தால் நான் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, என் முகம் செத்து போகாதுங்க. தேவன் சொன்னது சொன்னதுதான். ஆனால் சொல்வதற்குமாக வழியை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்னுடைய கரத்தின் கிரியாயிரு, என்னுடைய எண்ணத்தின் நான் யோசிப்பதனுடைய செயலாயிரு. நீ ஒரு கொடுக்கிற பொறுப்பு என்ன பண்ணுங்க, நீங்க உண்மையா செய்ய. எல்லாருக்கும் தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும்
நமக்கும் தேவன் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கென்று எழும்ப வேண்டும் நாம். அதனால் தொடர்ந்து வாசிப்போம். சங்கீத புத்தகம் 105 சங்கீதம் 27 வசனம். சீக்கிரம் வாசிங்க. அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 107 சங்கீதம் 5 சங்கீதம். இவர்கள் அவர்களுக்குள் அடையாளங்கள். எவர்களுக்குள்? இந்த உலகத்துக்கு நீங்கள் யாரா இருக்க வேண்டும்? அடையாளமா இருக்கணும். யாரா இருக்கணும்? நீங்க என்ன அடையாளம்? ஞாயிற்றுக்கிழமை என்ன அடையாளம் இருக்கணும்? சர்ச்சைக்கு போன்ற அடையாளம் இருக்குங்களா? அவங்க அப்படிலாம் கிடையாது. மாசுக்கு ஒரு முறை நம்ம தலையை காட்டி வந்துருவாங்க. அதான் அடையாளம். என்ன அடையாளம் படிக்குமா? இவர்கள் அவர்களுக்குள் அடையாளங்களையும் செய்தார்கள். அதுக்கு எவர்கள்? நீங்க தான் அடையாளமும் அற்புதமும் செய்ய முடியும். அவன் சொல்லுங்க, வேற யாரும் அடையாளம் செய்ய முடியாது, வேற யாரும் அற்புதம் செய்ய முடியாது. இயேசுதான் அடையாளம், இயேசுதான் அற்புதம். நான் அவருடையவராய் இருக்கிறபடினாலே இவர்கள் அவருடைய அடையாளங்களையும் ஆவின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். அவர் இருளை அனுப்பி அந்த காலத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைகளை எதிர்பார்த்து ஈர்த்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் யார் அடையாளம்? இஸ்ரவேல் ஜனங்கள் அடையாளம். இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் யாராய் இருக்க வேண்டும்? அவருடைய அடையாளங்களும் அவருடைய அற்புதங்களுமா இருக்கணும். என்ன வியாதிகள், என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் மூலமாய் தேவன் அற்புதம் செய்ய அழைத்திருக்கிறார். நீங்க தான் அடையாளம், நீங்க தான் அவருடைய கரத்தின் கிரியை, நீங்க தான் அவருடைய கரத்தின் செயல். மீட்கப்பட்ட ஜனம், நான் மீட்கப்பட்ட, என்னை எதுவும் அடிமைப்படுத்தக்கூடாது. அடிமைப்படுத்தினால் நான் வெட்கப்பட்டு போவேன். அடிமைப்படுத்தப்பட்டால் என் முகம் செத்து போகும். நான் மீட்கப்பட்டவனாக இருந்தால் நான் வெட்கப்படுவதும் இல்லை, என் முகம் செத்து போவதும் இல்லை. அவருடைய கரத்தின் கிரியாக மாற ஒப்பு கொடுப்போம். அவருடைய யோசனையின் செயலாக மாற ஒப்பு கொடுப்போம். அவர் என்ன யோசிக்கிறாரோ அந்த யோசனையின் செயல் தான். எப்படி வேற செயல்படுத்துவார்கள்? யாரை கொண்டு அவர் நாமத்தை செயல்படுத்த விரும்புவார்? யார் அவருக்கு? உலகத்தின் மனிதனை கொண்டா செயல்படுவார் தேவன்? தன்னுடைய சந்ததியிலே மோசையை தேவன் எடுத்து செயல்படுத்தினார். 80 வயது திக்குவாயும் மந்த நாவுள்ள மனிதனை எடுத்து செயல்படுத்தி லட்சக்கணக்கான மக்களை மீட்டெடுத்தார் அல்லவா? அது போல உங்கள் மூலமாய், உங்கள் செயல் மூலமாய் உங்கள் உறவுகளை கர்த்தர் மீட்பார். உங்கள் செயல் மூலமாய் உங்கள் நண்பர்களை கர்த்தர் மீட்பார். உங்கள் செயல் மூலமாய் அநேக வியாதிகளை சுகமாக்குவார். உங்கள் மூலமாக தான், உங்கள் மூலமாக தான். நாகமானை ரட்சிக்க, நாகமானுக்கு சுகத்தை கொடுக்க ஒரு சாதாரண பெண்ணின் மூலமாய் தேவன் செயல்பட்டார். அடிமை பெண் அவள். அங்கே சீரிய தேசத்திலே அடிமையாய் நிற்கப்பட்ட அவள் நாகமான் சீரியாவின் படை தலைவன். அவள் தளபதி அந்த தேசத்துக்கு. அவன் குஷ்டரோகியாய் இருக்கிறான். அவன் ஐஸ்வர்யம், அவன் அந்தஸ்து, அவனுடைய படைபலம் அந்த அவனுடைய பலவீனத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியவில்லை. தேவன் ஒரு சிறு பெண்ணை கொண்டு, ஒரு அடிமை பெண்ணை கொண்டு செயல்பட்டு அந்த நாகமானுக்கு சுகத்தை கொடுத்தார். உங்கள் ஜெபம் அநேக மாற்றங்களை கொடுக்க தேவன் அழைத்திருக்கிறார். உங்கள் ஜெபத்தின் மூலமாக நீங்கள் ஒன்று கூடி நாம் உருவாக்கும்படியாய் நாம் காரியங்களை செய்திருக்கிறோம் அல்லவா? அநேக குடும்பங்களுக்காக அநேக இடத்திலே நாம் அவருடைய பெயர்களை வாங்கியிருக்கிறபடினாலே அநேக குடும்பங்கள் இந்த சபை மூலமாக காக்கப்பட வேண்டும். நம் சபை மூலமாக அற்புதம் நடக்கப்பட வேண்டும். தேசத்தில் அநேக காரியங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் நாமும் சேர்வோம். சும்மா ஏதோ வாரம் போன அப்படி வேணாங்க, ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை எனக்கு தலைய இல்ல இல்ல வேண்டாம். வந்தா 4 வாரம் வரணும். பயப்படுறீங்க சொல்றதுக்கு? பயமா? வருவதற்கு என்னங்க தயக்கம்? யார் தேடி வரீங்க? எவ்வளவு பெரிய தேவன் அவர்! சாதாரணமானவரோ? சர்வ வல்லவர், என் சொந்தமானோ, சாவை வென்றவர். பாட்டு என்ன பாட்டு இது? பாட்டு நான் பாடுறேன். வரணும். என்னை தேடி இயேசு வந்தாரே, எந்த வாழ்வை மாற்றிவிட்டாரே. மகனானே, நான் மகளானே. மகளும் யாரை பார்க்க வர வேண்டும்?
அவரை பார்க்க வரணும், ஏங்கணும். அவர் நாள் எப்போது வரும் என்று ஏங்கணும், ஓடி வரணும். தேவ சமூகத்துக்கு ஓடி வரணும். ஆலயம் என்று சொன்னால் மகிழ்ச்சியா இருந்தது, இனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல இருந்தது. அப்படிதான் ஆலயம் என்பது ஏதோ ஒரு வழக்கத்துக்கு ஒரு சடங்கு அல்ல. இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மீட்கப்பட்ட மக்களாக, அவருக்கென்று செயல்படுகிற மக்களாக, அவருடைய கரத்தின் கிரியை மக்களாக நாம் மாறுபடியாகத்தான் திருச்சபை ஒழுங்குகள். என் லாபத்துக்கு அல்ல. தேவன் நம்மை மீட்டதற்காக, அவருடைய காரியங்களுக்காக. தொடர்ந்து வாசிக்க அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். பாருங்கள், எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அனுப்ப யோசிக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் எதற்காக? ஒளியிடத்தில் வருவதற்காக தான் நம்மை அழைத்தார், அனுப்புகிறார். உங்களை அநேக இடங்களுக்கு அனுப்பும் போது அங்க என்னதுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருக்கிற மக்கள் எங்க வந்தாங்க? ஆமா, நீங்க தேவ செய்வீங்க. உங்க உறவினர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவர்களை எங்க கொண்டு வரணும்? நம்மள நம்ம இருட்டுல போய் உட்காந்துக்கிறோம். எங்க போய் உட்காந்துக்கிறோம்? இருட்டோட என்ன பண்ணுங்க? நம்ம இருட்டுல போயிடும். இல்ல நாம் அழைக்கப்பட்ட படிக்க மறுபடியும் அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக பெற்றுக்கொள்ளும். அதுக்கு உங்களை வச்சு என்ன பண்ணுங்க? மொத்தம் என்ன பண்ணுங்க? தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு யார் மூலமாக? என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்ட பாவம் மன்னிப்பு யாரால வருதுங்க? நமக்கு இயேசு கிறிஸ்துவினாலே பாவம் மன்னிப்பு வந்து தெரியுங்களா? நம் வாழ்க்கையிலே நாம் பாவம் மன்னிக்கப்பட்டு மீட்டபடியினாலே மற்றவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதுக்கு நான் மாத்திரம் மன்னிக்கப்படல, என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்ய விரும்புவது. அதுக்கு படிக்குமா? சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு அதுங்க சாத்தான் யாராய் இருக்கிறான்? அதிகாரம் செய்கிறான் உலகத்தில். இந்த அதிகாரம் உள்ள இந்த உலகத்தில் அவன் சாத்தான் அதிகாரம் செய்கிறபடினாலே சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். அன்றைக்கு பவுலுக்கு சொன்னா, பவுல் மூலமா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மிடத்தில் சொல்லுகிறார், சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிறாங்க. யார்? என் வம்சங்கள், என் ஜனங்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய நண்பர்கள் எங்க இருக்கிறார்கள்? சாத்தானுடைய. நான் சாத்தானுடைய அதிகாரத்தில் இல்லை, நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறபடினாலே சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ தேவனிடத்துக்கு திரும்பணும். அதுங்க அது யார் செய்யணுங்க? யார் செய்யணும்? நம்முடைய கரத்தின் கிரியை, நான் அவருடைய செயல். அதனால் அன்றைக்கு பவுல் அதை செய்தார். இன்றைக்கு நீங்களும் என்ன பண்ணுங்க? எங்க இருக்கிறாங்க? சாத்தானுடைய அதிகாரத்துல கண்ட்ரோல் இருக்கிறாங்க, அவருடைய எல்லைக்குள்ள இருக்கிறாங்க. அவர்களை மீட்பதற்கு இயேசு வர மாட்டார். அவளை மீட்பதற்கு யார் வரணுங்க? நீங்களும் நானும் தான். ஆமென் சொல்லுங்க. நம்ம தாங்க இந்த வார்த்தைகள், இந்த வசனம் யாருடையது? உங்களுக்குரியதுங்க. கையிலே வைத்திருக்கிறீங்களே இந்த வேலை யாருடையது? இதை படிக்கிறோமா? இதை தியானிக்கிறோமா? வருஷத்துக்கு ஒரு முறையாவது படிச்சு ஆகணும். நம்ம என்னென்னவோ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறோம். இந்த படிப்பு, தேவனை அறிகிற அந்த படிப்பு இல்லையே எனக்கு. எல்லாம் அறிந்திருக்கிறேன், உலக ஞானம் எல்லாம் அறிந்திருக்கிறேன், இவனை அறியவில்லையே. ஒரு விஞ்ஞானியும் ஒரு படகை ஒரு தீவுக்கு கடந்து போய் கொண்டு இருக்கிறார். அந்த படகோட்டியோடு பேசிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்.
அந்த படகு அந்த நதியிலே போய் கொண்டிருக்கிறது. அந்த விஞ்ஞானி பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு இந்த சூரிய மண்டலம் தெரியுமா, அந்த மண்டலம் தெரியுமா, இது தெரியுமா, இல்ல ஞானத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறான். இவர் சொல்றாரு, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே நீங்க சொல்ற ஒண்ணும் எனக்கு தெரியாது. என்னது நீங்க சொல்ற ஒண்ணும் இல்லையா, உனக்கு அது தெரியுமா, இப்பேற்பட்ட காரியம் தெரியுமா, இந்த லெவல் தெரியுமா, சூரியனுடைய அந்த வெப்பத்தின் நிலவு தெரியுமா, உங்களுக்கு எதுவும் எனக்கு தெரியவில்லை. படகு போய்கிட்டே இருக்கிறதுக்கு, படகு போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா படகுல ஒரு ஓட்டை, என்னதுக்கு தண்ணி உள்ள வர ஆரம்பிக்குது. படகு முழுகும்படியான நிலைமை வரும்போது இந்த படகோடி சொல்றான், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா, உங்களுக்கு எல்லாம் தெரியுது, அவனுக்கு என்ன தெரியலங்க, நீச்சல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரிந்த தெய்வத்தை எல்லாருக்கும் சொல்லலாம். அதுக்கு எவ்வளவு பெரிய தேவன் கரத்துல வச்சிருக்கீங்க, பொக்கிஷம் இது யாருக்கு இல்லைங்களே. இந்த பைபிளை யாராவது பெரிய மனுஷன் சுமக்க முடியுதா? நீங்க ரசிக்கிற நடிகரால் இதை எடுக்க முடியுதா? சொல்லுங்க. உங்கள் கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, அவருடைய கரத்தின் கிரியை நான் தான் அல்லவா, அவருடைய மனதில் சிந்திக்கிற செயல் நான் தான் அல்லவா. யோசிச்சு, எனக்கு தேவன் கொடுத்த சபை மாத்திரமல்ல, அநேக வெளிஜனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வாட்ஸ்அப் மூலமா அவங்களுக்கு அனுப்பினேன். உங்களுடைய பெயர்களை கொடுங்க, குடும்பங்களுடைய காரியங்களை கொடுங்கன்னு சொல்லி தவறாதபடிக்கு அங்க வெளி தேசத்தில் இருக்கிற அநேக பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரில் நாங்கள் பெயர் முடிச்சுட்டு இந்த வசனங்கள் அனுப்பும் போது எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன். எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சு. யோசிச்சு பார்த்தேன், கர்த்தாவே நாம் ஒரு சின்ன சபைக்கு மாத்திரமல்ல 1000 ஜனங்களை செயல்படுத்தக்கூடிய கருவியானார். அநேகருடைய குடும்பத்தில் அற்புதங்களை இன்றைக்கும் செய்து கொண்டு வருகிறார். தூர தேசத்தில் இருக்கிற அநேகர் அவளுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் உடனே என்னிடத்திலே அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். எங்கோ இருக்கிற மக்களுக்கு நான் கர்த்தரின் கிரியா இருக்கிறேன். நான் பிரபலமானவன் அல்ல, அந்த ஒரு படகை ஓட்டுகிற ஒரு படகோட்டி போல இந்த வேதத்தை கடுகளவு அறிந்திருக்கிறேன். அவ்வளவுதான், கடுகளவுதான். இன்னும் ஆழத்தில் போக போகதான் இந்த அர்த்தம் தெரியும். அதனால் நீங்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? நீங்க அவருடைய கரத்தில் கிரியை, நீர் அவருடைய எண்ணத்தின் செயலாக மாறுபடியாக படிச்சு முடிச்சிட்டீங்களா? தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீர் அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடம் கண்களை திறக்கணும். கண்களை அதுக்கு மனக்கண்களை திறக்கணும். அதுக்கு மாம்ச கண்கள் அல்ல, எல்லாம் குருடன் கிடையாது. மனக்கண்களை திறக்கணும்னா யார் போகணும்? நம்ம தான் போகணும். நம்ம தான் சொல்லணும். நம்ம தாங்க சொல்லணும். எல்லாம் நம்ம தான் சொல்லணும். இன்னொரு ஒரு காரியம் சொல்லுங்க. அதாவது உங்களுடைய அந்த எழுதுற அந்த உங்களுடைய நோட்ல என்ன பண்ணுங்க, உங்களுக்கு விரோதமானவர்களுடைய பெயரை கூட என்ன பண்ணுங்க, எழுதி பாருங்க. நம்ம மனசுக்குள்ள ஒரு சமாதானம், துரோகியா எழுதுங்க அவங்களுடைய பெயரெல்லாம். இதுதான் தேவனுடைய சித்தம். நாம் யாரா இருக்க வேண்டும்? தேவ செயலா இருக்க வேண்டும். விரோதிக்கும் நாம் செயல்பட வேண்டும். உன் சத்துருவுக்காக என்ன பண்ணுங்க, நீங்க ஜெபிங்க. உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி. அதுதான் தேவ செயல். அதனால் கடைசி வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ரெண்டு கொரிந்தியர் 6:19 இல்லைங்களா? படிங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். அப்படிங்களா சிஸ்டர்? நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கும் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தேவனுடைய ஒட்டு பொருந்திய 6:19 சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அதுக்கு நாம் யாருடையவர்கள் அல்ல, உங்களுக்கு உரியவங்க. யாருக்கு உரியவங்க? நீங்க அவர் செய்யதான். நீங்க ஆமென் சொல்லுங்க. யார் செய்யதான்? நீங்க அவருடைய கரத்தில் அவருக்காக வாழுங்க. மறுபடியும் வாசிக்கமா ப்ளீஸ். உங்கள் சரீரமானது
பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய அவர்கள் என்றும் அறியீர்களா? 15 வாசிக்குமா? உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்றும் அறியீர்களா? உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்றும் அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை பேசியின் அவயங்களமாய் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. 16 வாசிக்கு 6. இயேசுவோடு இசைந்திருக்கிறவன் அவர்களுடைய ஒரே சரீரமா இருக்கிறான் என்றும் அறியீர்களா? 19 வாசிக்குமா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும். நீங்க யாருக்குரியவங்க? கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்துவின் செயலுக்குரியவர்கள், கிறிஸ்துவின் யோசனைக்குரியவர்கள், கிறிஸ்துவின் சித்தத்துக்குரியவர்கள். நீங்க மைண்ட்ல யோசிங்க. நீங்கள் உங்களுக்கு உரியவர்கள் அல்ல. எதற்காக நம்ம ரட்சித்தார் தேவன்? நான் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் செயலாக மாறுபடிய காரணம் என்ன? நான் மீட்கப்பட்ட ஜனம். என்னுடைய மீட்கும் இந்த 6 மாதத்தில் இந்த அனுபவத்தில் வருகின்ற போது அந்த மீட்பின் மகிழ்ச்சி நீங்க பார்ப்பீங்க. சரீரத்தில் மீட்பு, மனதில் மீட்பு, பலவிதமான பிரச்சனைகள் மீட்பு, பொருளாதாரத்தில் மீட்பு, கடன் பாரத்தில் மீட்பு, எல்லாவற்றிலும் வந்து கர்த்தர் மீட்க முடியாத வருஷமாக இந்த வருஷத்தை 6 மாதம் முடிஞ்சிச்சு. இனி அவர் சொல்லிவிட்டார், நீ என்னுடைய செயல், நீ என்னுடைய செயலாய் இருக்கிறார். நீ யாராய் இருக்கிறாய்? என்னுடைய உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? அதுக்கு ஞாத்திகம் உங்களுக்குரியது. சொல்லுங்க, உங்களுக்குரியது கிடையாது. அது யாருக்குரியதுங்க? யாருக்குரியது? நீங்க ஆலயமாக வரணுங்க. அது உங்களுக்குரிய நாள் கிடையாது. என்ன கிடையாதுங்க? 6 நாட்கள் யாருக்குரியதா இருக்குங்க? உங்களுக்குரியதா இருக்கு. நீங்க ஆடலாம், பாடலாம் இல்லைங்களா? அதுலயும் கண்ட்ரோல் இருக்கு. அதுலயும் என்ன இருக்கு? நீங்க ஒவ்வொரு நாளும் வேத வாசி ஜெபிச்சீங்கன்னா அதுல கண்ட்ரோல கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க போதெல்லாம். இந்த 2 லிங்க் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, ஒன்று வேதத்தை வாசிப்பதற்கு நேரத்தை கொடுக்க வேண்டும், 2வது ஜெபிப்பதற்கு. இந்த 2 அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கும். இந்த அனுபவங்களா பண்ணுங்க, ஓய்வு நாளா பண்ணுங்க. எங்க கொண்டு வந்தோம்? ஆலயத்துக்கு. காரணம் என்ன? நான் தேவனுடைய ஆலயம் அல்லவா? நான் யாருடைய ஆலயம்? நாங்க போகணுமே. என்னை யாராய் பார்க்கிறார் தேவன்? ஆலயமாய் பார்க்கிறார் அல்லவா? என் ஆராதனையில இறங்கி வந்து என் மூலமாய் உலகத்துக்கு வெளிப்படும்படியே விரும்புகிறார் அல்லவா? அதனால் இன்றைக்கு இந்த 6 மாதங்கள் தீர்மானம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. தீர்மானம் பண்ணுங்க. இந்த வேலையில கூட தீர்மானிக்கும்படியா ஒப்புப்படுங்க. இந்த 6 மாதம் எனக்குரியது. இந்த இயர் எந்த எப்படி முடிக்கிறீங்க? சொல்லுங்க. நான் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, என் முகம் செத்து போவதில்லை. பிரகாசமா முடிக்கணும்னா இந்த 6 மாதம் ஒரு டைம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செயல்பட இடம் கொடுங்க. மனதில் என்ன யோசிக்கிறாரோ தேவன் அதை உள்ளத்தில் உணர்த்துவார். செயல்படுங்க. நீங்க எதுவுமே என்ன பண்ண அவர்கிட்ட ஸ்டோரி சொல்லவே எதுவுமே சொல்லக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க? 6 மாதம் நமக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 6 மாதங்கள்ல மீட்கப்படாத குடும்பத்தில் இருக்கிற நபரை கர்த்தர் எப்போது? நான் அவர் செயலாய் மாறும்போது, நான் அவருடைய கிரியையாய் மாறும்போது. அதனால் இந்த தொடர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்ணுங்க. கடந்து வந்த இங்கெல்லாம் வாங்க, மற்றவர்களும் வருவதற்கு பிரயாசப்படுங்க. உங்களுடைய கர்த்தர் ஒரு ஜெப வீரங்களையே கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்கள் திருச்சபைக்கு மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்கிற அநேகருக்கு ஆசீர்வாதமா கொடுக்க போறார். பேர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கு யார் ஆசீர்வாதங்க? நீங்க அவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நபர்களுக்காக அந்த புத்தகத்தை அந்த நோட்டில் இருக்கிற நேம நீங்க என்ன பண்ண எடுத்து படிச்சு என்ன பண்ணுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் யாரும் அந்த கரங்களை வச்சு என்ன பண்ண முடியாது. ஜெபித்தாலே அற்புதங்களை தேவன் செய்வார். 6 மாதங்கள்ல பலருடைய செய்திகளை நாம் கேட்போம், மீட்பை கேட்போம், சுகத்தை கேட்போம், அற்புதங்களை கேட்போம், உயர்வை கேட்போம். உங்கள் ஜெபம் தான். அந்த ஜெபத்துக்கு யார் தான் செயல்பட வேண்டும்? நீங்கள் தான். வாரந்தோறும் தவறாதபடி வாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் யாரும் கண்களை மூடுவோமா? ஒரு விடுதலை வேணும், மீட்பு வேணும். இன்னைக்கு ஒரு விடுதலை எனக்கு வேணும்னு சொல்லுங்க. ஒப்புப்படுங்க. கர்த்தர் சமுத்திர கையை உயர்த்தி நான் தவறாதபடி வரேன்.
நான் வம்சத்தோடு குடும்பத்தோடு வரலையா, எதுவுமே நான் ஆண்டவரே சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க விரும்பி கையை உயர்த்துங்க, விரும்புறவங்க கையை உயர்த்துங்க. நீங்க வரணும், உங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க வரணும் தேவனுக்காக, நீங்க பாடணும் தேவனை, நீங்க துதிக்கணும், நீங்க ஆராதிக்கணும், நீங்க சாட்சியா இருக்கணும். நீங்க தான் அவசியம், நீங்க தான் அவருடைய கரத்தின் கிரியை, நீங்க தான் அவருடைய அற்புதங்கள், நாம் தான் அவருடைய அதிசயம். ஒப்பு கொடுங்க. விடுதலை கர்த்தர் கொடுக்கணும்னா பிரச்சனையெல்லாம் யோசிக்காதீங்க, கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்துவோம். ரீபாலா சந்தரபாலா ரீகாமனா சந்தரபாலா துருபியா. ஆண்டவருடைய வல்லமை இறங்க வேண்டும் ஐயா, கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் தேவன் ஒழுங்கின் தேவன் ஐயா, என் தேவன் ஆண்டவரே கர்த்தா ஒழுங்கின் தேவன். என்னை ஒழுங்குபடுத்த அழைத்திருக்கிறீங்க. பிசாசிகளை டச் பண்ணக்கூடாதப்பா, சத்துருகளை தொடக்கூடாது ஐயா. என் முகம் வெட்கப்பட்டு போகக்கூடாது, என்னுடைய முகம் செத்து போகக்கூடாதப்பா. ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, என் முகம் செத்து போவதும் இல்லை. கர்த்தாவே, நீ சித்தம் வைத்து விட்டபடினால் இந்த 6 மாதங்கள் ஆண்டவரே எதையும் நான் ஆண்டவரை சொல்லவே மாட்டேன் ஐயா. என் நாவல் நீர்தான், என் தாகம் நீர்தான், என்னுடைய வாஞ்சை நீர்தான் ஆண்டவரே. ஓரா சந்த ரபாலா சந்த ரபாலா தூர பபத்தரபியாதியா. ஆவி நிறைஞ்சு தேவன் ஆராதிங்க. விடுதலை வேணும் சொல்லுங்க, எனக்கு விடுதலை வேண்டும் ஐயா, எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. என் குடும்பமா வம்சத்தோடு தேவன் ஆராதிக்கணும் கர்த்தாவே. ஓ லாரவை துதிக்கிற ஐயா, பால் உண்கிற குழந்தையோடு கூட ஆலயத்துக்கு வரும்படியாக நீ சித்தம் வைத்திருக்கிறது ஐயா. தேவனே அப்போ உம்முடைய காரியத்துக்கு ஆண்டவர் எதையுமே யோசிக்க கூடாது ஐயா. பொருளாதாரத்துல நாங்கள் யோசிக்கவே கூடாது கர்த்தாவே. ஆண்டவருக்காக நேரங்களை, ஆண்டவருக்காக காலங்களை, ஆண்டவருக்காக எங்களுடைய ஆண்டவரே பொருளாதாரத்தை கொடுக்கின்ற போது கர்த்தாவே, ஓ என் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை ஐயா. ஆண்டவரே, என்னுடைய முகம் செத்து போவதில்லை கர்த்தாவே. நீதானா சாந்தாரபாலா துருபியாதியா. விடுதலை விடுதலை தாங்க ஐயா. கரங்களை உயர்த்தின ஜனங்களை விடுதலை தரும்படியா ஜெபிக்கிற ஐயா. விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க ஐயா. நான் உன் செய்கை என்று சொல்லுங்க, என் குடும்பம் செய்கை என்று சொல்லுங்க. ரீபாபாபாலா துரபல துருபியாதியா. நான் உம்முடைய ஆண்டவரே செயல் கர்த்தாவே, நான் உம்முடைய செயல் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஐயா. ஒர்க் ஆஃப் ஆண்டவரே, யுவர் ஹேண்ட் ஆண்டவரே, துதிக்கிற ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. நான் உம்முடைய செயல் ஐயா. என் குடும்பம் உமக்காய் செயல்படும் சொல்லுங்க, என் பிள்ளைகள் உமக்காய் செயல்படுவாங்க சொல்லுங்க. ஒரு ராபா துருபியாதியா. அவருக்காய் செயல்பட்டவங்க, அவருடைய கரத்தின் கிரியாய் மாற்றப்பட்டவங்க தோற்கப்பட்டது கிடையாது, வெட்கப்பட்டு போனது கிடையாது, சத்து போனது கிடையாது. முகங்கள் லாபா துருபியாதியா. இந்த 6 மாதங்கள் ஐயா, இந்த 6 மாதங்கள் ஐயா பல மாற்றங்களை கொடுக்க விரும்புகிற ஐயா. எங்களுடைய ஆண்டவரின் கர்த்தாவே கரங்களில் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கர்த்தாவே ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய ஆண்டவரே பெயரெல்லாம் கொடுத்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. எல்லா குடும்பங்களுக்காக, சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, நாங்கள் அநேக தலைவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் ஐயா. எங்களுடைய நாட்டின் பிரதமருக்காக, எதிர்க்கட்சி லீடர்களுக்காக, எங்களுடைய மாநிலத்தினுடைய ஆண்டவரே முதல்வர்களுக்காக, எதிர்க்கட்சி லீடர்களுக்காக, ஆண்டவரே பெரிய பெரிய தலைவர்களுக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்டேட்காக ஜெபிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிற ஐயா. நடிகர்களுக்காக ஜெபிக்கும்படி ஒப்பு கொடுக்கிற ஐயா. ஆண்டவரே, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. நான் ஒரு சராசரி மனுஷன் கிடையாது ஐயா, நான் சராசரியான ஒரு காமன் கிடையாது கர்த்தாவே. ஓ ராத்ருலா பாபா துருபியாதியா. நான் ஒரு ஸ்பெஷல் ஆண்டவரே, தேவ கரத்தில் ஒரு கிரியை கர்த்தாவே, உம்முடைய வர்க் செய்யும்படியானவர் ஆண்டவரே கர்த்தாவே, இன்ஸ்ட்ருமென்ட் கர்த்தாவே. நன்றி 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 ஐயா. ஆண்டவரே, என்னுடைய அப்பா ஆண்டவரே சொல்லப்பட்ட ஒரு குடும்பங்களை நினைக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய பெயரெல்லாம் அது தெரியும் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவர் நோன்பு குலமாக கர்த்தாவே ஜெபிக்கும் போது ஐயா, இந்த 6 மாதங்கள்ல, இந்த 6 மாதங்கள்ல சபை மூலமாக ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்ட ஐயா, அநேக மாற்றங்கள், அநேக அற்புதங்கள், வியாதிகள் விலகி போக முடியாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் எந்த வியாதியும் வரக்கூடாது ஆண்டவரே. ஓ லார்டை துதிக்கிற ஐயா. அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக ராஜா. நாங்கள் ஆண்டவரை நீ உணர்த்தினபடியா உடைய செயலாக எங்கள் சபையை மாற்றி விரும்புவதற்காய் சோத்திரம் ஐயா, விரும்புவதற்காய் சோத்திரம் ஐயா. நாங்கள் களிமண் ஆண்டவரே, உடைய கரத்தின் கிரியா எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க ராஜா. மனதார ஆண்டவரே கரங்களை ஆண்டவரை உயர்த்தி ஜெபித்து ஆண்டவரை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபைகளை விட்டு விலகாமல் இருக்கிற தேவனுக்கு கோடான ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி 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 ஐயா. நன்றி, எங்களை உருவாக்கும் ஐயா, உமக்கென்று உருவாக்கும் ஐயா, எங்க குடும்பத்தை உருவாக்கும், என் பிள்ளைகளை உருவாக்கும் ஆண்டவர், உமக்கென்று உருவாக்கும் ஐயா. தேங்க்யூ லார்ட். நம்ம துதிக்கிற ஐயா. குழந்தைகளெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஐயா. வாலிய பிள்ளைகள் ஆண்டவரே சத்துரு தொடாதபடிக்கு, சாத்தான் தொடாதபடிக்கு, வஞ்சிக்கின்ற எல்லா விதமான சத்துரு போராட்டங்கள் விலகட்டும் ஐயா. வாலிய பிள்ளைகள் உமக்காக ஈடுபடுங்க கர்த்தாவே. வாலிய பிள்ளைகள் உமக்காக ஈடுபடுங்க கர்த்தாவே. குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் உமக்காக ஈடுபடுங்க கர்த்தாவே. ஈடுபடுங்க கர்த்தாவே. ரீபா பாபா பாதுருபியாதியா. ஆண்டவரே பிள்ளைகள் மேல் சிறு பிள்ளைகள் அபிஷேகத்தை ஊற்றுகிறாங்க. அபிஷேகத்தை ஊற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே எங்கள் கூட ஆண்டவரே சபை மக்கள் எல்லோரும் மீதும் அபிஷேகத்தை ஊற்றுங்க. அந்நிய பாஷையோடு கூட வடங்களோடு கூட ஆண்டவர் தேவனுக்கு எழுமனாங்க. தேவனே செயல்படுங்க தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. விடுவித்தபடி நான் ஸ்தோத்திரம்யா. விடுவித்தபடி நான் ஸ்தோத்திரம்யா. விடுதலை படுத்தபடி நான் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.